வெல்கம் டு கன்னடி கான்ட்ரிபியூஸ். நீங்கள் திரைம சிகிச்சையில் எந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா, டேரக்டர் சுதாகர் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீ நடிச்சு இருக்கிற பராசக்தி படத்தை பற்றி பார்ப்போம். பராசக்தி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து 1960s ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் போட்ட கெட்டப்பு, அப்புறம் செட் ஒர்க்கு, பேக்ரவுண்டு எல்லாம் கரெக்டாக அந்த 1960s ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்திருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து இருக்கிற எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரவி மோகன், அதாவது நம்ம ஜெயம் ரவி சார் வந்து அவர் வில்லனாக வராரு இந்த படத்தில். ஆனால் அவரு வந்து அவரோட ரோல் வந்து கொஞ்சம் வீக்கான ரோலாக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இல்லை. ஆனால் அவரால் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸாக அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட வேறு பாசிட்டிவ்ஸையும் பார்த்தீங்கன்னா, சில பாட்டுங்க வருது நடுவில், ரொமான்டிக் பால் அதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அதர்வால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த முன்னாடி வாழ்ந்த அந்த அரசியல்வாதிகள், அதாவது இந்த ஹிந்தி திணிப்பு போராட்ட காலத்தில் இதுக்கு சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள், அண்ணாதுரை அவரோட கெட்டப்பில் சேட்டுன்னு வராரு. கொஞ்ச நேரம் தான் வருவார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்திரா காந்தி ரோலில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவிட்டிஸ் எப்படி வைப்போம். நெகட்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி வர வேண்டியது. ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையம் மேட்ச் பண்ணுறது இல்லை. ஒரு பயோகிராஃபி ஃபிலிம், இந்த அமரன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கதை வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி இருந்தாலுமே கூட அதை பற்றி காமிக்கிறாங்க. அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி நிறைய விஷயம் காமிக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு அந்த ஃபீல் வரல சுத்தமாக. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக இம்பேக்ட் தரல. இப்போ இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான். அதை பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக பண்ணோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த ஹிந்தி திணிப்பு தான் கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடி நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றிருக்காங்க இவங்களாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும்ல, அது வரமாட்டேங்குது இந்த படத்துல. வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. இதில் மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங்ஸ்னா, அந்த பாட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதனால் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வரல. எதுக்கு தான் இந்த ஸ்டீரியல் ரோல் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இது தானே. நடுவுலேருந்து வந்து வழக்கம் போல் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருக்காங்க. எதுக்கு தான் தெரியல. இது வேறு கடுப்பு ஏற்றிச்சு நடுவில். முன்னாடியே சொன்ன மாதிரி ரவி மோகனோட ரோல் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அவர் வந்து இந்த படத்தை தமிழ் பேசுகிறாரு, அவரையே வில்லனா போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு? ஹிந்தி திணிப்புக்கு வில்லனா. ஒரு ஹிந்திக்காரரை போட்டிருந்தா என்னவா, இல்லை இவரே ஒரு ஹிந்திக்காரரை காமிச்சிருந்தா என்னவா. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் தமிழ், அப்பா தமிழ், அவங்க அம்மா வந்து ஹிந்திக்காரங்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு மொத்தமாக ஹிந்தியை காமிச்சிட்டு போயிருக்கலாமே, பார்க்குறது ஹிந்திக்கார மாதிரி தான் இருக்காரு கொஞ்சம் சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணல. இது ஒரு ரூல்ஸ் தரமாக இருந்துச்சு. நிறைய அரசியல் சம்மந்தமான விஷயம் எல்லாம் நிறைய இருந்துச்சு படத்தில். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து ஒரு 60/100 தரலாம். பிரச்சனை இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தை போய் பார்த்துட்டு. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமு. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிமு, பீரியடிக் ஃபிலிமு அதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. ஒரு சாதாரண படத்தை பார்த்துட்டு வர மாதிரி வாங்க, அவள் தான். உங்களால் முடிஞ்சால் வேணா, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இன்டர்வல் அப்போ எந்திரிச்சு போயிருங்க, அவள் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக கிளிக் ஆகல். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முக்கியமாக அந்த அதர்வா வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் வந்து அவரும் ஓகே, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டான்ஸும் நல்லா தான் ஆடிருக்காரு. பாட்டுலாம் வந்து எரிச்சு பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தான் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு. கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் எனக்கு கேட்டால். ஓகே, ஸோ பராசக்தி படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ.